ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் குரோசாகிஸ் பியூர் லவ் நெவர் ஸ்டாப்ஸில் எபிசோட் நம்பர் 5 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உன்னை கேர் பண்ணுற மாதிரி, உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலான்னு ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோவை மூவியில் நடிக்கிறதுக்காக ஒரு சீனுக்கு கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு மூவி எடுக்கிற சீன் ஏரியாவுக்கு வந்திருப்பாங்களா, அங்கே எடிட்டர் ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை யாரோ ஒரு ஆள் கையை பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்துருப்பாங்க. இதனால ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங் ஆகிடும். இப்போ கடையில் நின்றுட்டு வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே கவனிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீ டைம் இருக்கும்ல, அப்போ ஹீரோயினால ஹீரோவை பற்றி யோசிக்காம இருக்கவே முடியலை. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ஸ்டாஃப் மெம்பரா இருக்குமா, இல்லைனா கூட நடிக்கிற ஆக்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்லைனா தெரிஞ்சவங்களா இருக்குமா? அந்த பொண்ணு ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கையை வேற கையோடு சேர்த்துருந்தாளே, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே, இல்லை ஹீரோயின் நீ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, காம் டவுன் ஆகு. ஐயோ, என்னால் யோசிக்காமல் இருக்கவே முடியலையே, அதை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருக்கேனே, என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கடைக்கு 2 பேர் வராங்களா. ஹீரோயின் கிட்ட இது எவ்வளோ காசுன்னு கேட்குறாங்க. ஹீரோயினால் கேல்குலேட் கூட பண்ண முடியலை. ஒரு மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதை கவனிக்க யூரி வந்துட்டு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு மல்டி கிரெயினில் கூட ரைஸ் கேக் நாங்கள் வச்சுருக்கோம், இந்தாங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்து, நீ ரொம்ப அழகாக இருக்க குட்டி தங்கம் அப்படின்னு வந்த கஸ்டமருக்கு பாராட்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்களா. ஹீரோயினுக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாயிடும். யூரி கிட்ட சொல்கிறாங்க, நீ ஒரு வாரம் தான் இங்கே வேலை செஞ்சுருக்க, ஆனால் ரெகுலர் கஸ்டமரை நல்லாவே அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க, நீ சூப்பர்னு. யூரியும் ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அங்கே இருந்து போக, ஹீரோயினும் ஐயோ இந்த சின்ன பசங்க வர வர ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புகழ்ச்சியை கொடுத்துட்டு கடைக்குள்ளாடி வராங்க. அப்போ யூரி சும்மா இருக்காம, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் இல்லையே எந்த பிரச்சனையும் கிடையாதே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, யூரியும் உனக்கு என்ன லவ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. ஹீரோயினுக்கு ஷாக்கு. லவ்வா? இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதே, ஏன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, யூரியும் நீ பொதுவாக உன்னோட மனசில் இருக்க விஷயங்களை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேதுன்னு, ஆனால் என்கிட்ட சொல்லலாம், நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு. ஹீரோயினும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல எதுவும் இல்லை அப்படின்னா, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கோம், வேலையை பாடா போடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டுறாங்க. ஆனாலும் யூரி ஹீரோயினோட வாயிலேருந்து எதையாவது கிளற முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு ஒரு ஆர்டர் கால் வருது. அதுவும் எடிட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் எடிட்டரும் ஷூட்டிங் நடக்கக்கூடிய ஏரியாவுக்கு வராங்க. ஹீரோவும் இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு எடிட்டரும் ஆமாம் அவங்க எல்லாருமே உன்னோட ஸ்டோரியை தான் மூவியாக மாற்றுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஹீரோவும் ஆமாம் எனக்கு ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி மூவிஸில் நான் நடிக்கிறது கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்க, எடிட்டரும் ஆமாம் கண்டிப்பாக உன்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு. ஹீரோவும் நானும் அப்படியே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரெமி ஓடி வந்து மறுபடியும் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. நான் உன் கூட ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன், இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே சீன் நடிக்க போகிறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஹீரோவும் நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு ரெமியும் நீ என்ன நர்வஸாக இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆக்ட் பண்ணுறது, அதனால தான் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குன்னு சொல்ல, ரெமியும் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் அங்கே இருப்பேன்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் சரியா அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்க அதை எடிட்டர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால எடிட்டர் ஹீரோ கிட்ட, ஹீரோ உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கேரவனுக்கு நீ தனியாக போயிடுவேன்னு கேட்க, ஹீரோவும் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நீ போ நான் 2வது வந்துக்கிறேன் அப்படின்றாங்களா. ஹீரோவும் ஹீரோயின் வந்தா அப்படின்னா அப்படின்னு ஆரம்பிக்க, எடிட்டரும் எனக்கு தெரியும் உன்னோட சீன் முடிகிறது வரைக்கும் அவளை வெயிட் பண்ண சொல்லணும் அப்படிதான் நீ கேட்ட உடனே ஹீரோக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரெமியும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கூட பேசலாம்னு நினைச்சேன்னு. எடிட்டரும் என்னை மன்னிச்சிரு, ஆனால் அவன் எல்லார் கூடயுமே சகஜமாக பேசிட்டு ஆள் கிடையாதுன்னு. ரெமியும் சரி அவன் ஒரு பொண்ணோட நேம் சொன்னான்ல, அந்த பொண்ணு யாரு? ஒரு நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஹீரோ ஒரு பொண்ணை பற்றி பேசினானே அந்த பொண்ணு தானான்னு கேட்க, எடிட்டரும் பரவாயில்லையே நீ நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கியே, நியூஸ் எல்லாம் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன்னு. ரெமியும் ஆமாம் அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி, நல்ல பொண்ணா அப்படின்னு கேட்க, எடிட்டரும் இப்போ ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்திருக்கும், ஹீரோ ஆர்டர் பண்ண எல்லாமே வந்திருக்கும், ஸோ அவளை பிக்கப் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு, பாய் அப்படின்னு
ரெமிக்கு பதில் சொல்லாமல் போனோடனே ரெமிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனால் அதை எடிட்டர் கிட்ட காமிக்கவே இல்லை. இப்போ ஹீரோயின் அங்கே வராங்களா, எடிட்டர் போயிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயினும் எனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு, எடிட்டரும் இதை நான் பண்ணல, ஹீரோ தான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண செஞ்சானு ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, எடிட்டரும் இந்த பக்கமாக வாரியா அப்படின்னு இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போகிறாங்களா. ஹீரோயின் அந்த பக்கம் பார்க்காம இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கே நிறைய பேர் அழகழகாக மூவியை ரெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. மூவி செட்டு இப்படிதான் இருக்குமா, ஹீரோனால எனக்கு மூவி செட்டை பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஹாப்பியா இருக்கும்போது எடிட்டர் வந்துட்டு இந்த பக்கமா வா அப்படின்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு போறாங்க. நீ கொண்டு வந்த எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு ஹீரோ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து எடுத்து சாப்பிடுவான்னு ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கிளம்புவான்னு கேட்குறாங்க. எடிட்டரும் இல்லை இல்லை, ஹீரோ இன்னைக்கு ஆக்டிங் பண்ண போகிறான், அவன் ஆக்டிங் பண்ணி முடிச்சு வரது வரைக்கும் நீ வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டான். உன்னால் வெயிட் பண்ண முடியுமா, உனக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்க, ஹீரோயினும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் எங்கே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு கேட்டோடனே எடிட்டரும் அந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஆக்டர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, ஆக்டர்லாம் இப்படி தான் இருப்பாங்களா நேரில் அப்படின்னு ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீனில் ஹீரோ நடிக்க வேண்டியது. ஸோ ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த மூவியோட ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக திரும்பி 2 டயலாக் சொல்லணும். ஸோ அந்த சீன் தான் எடுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க, எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க. ஹீரோ திருப்புறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் ஷாக்கிங்காக, இது என்னடா இவன் உண்மையான ஹீரோ மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கான், இவனும் ஒன்றும் குறைச்சவன் கிடையாது அப்படின்னு ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு தான் இதுதான் ஃபஸ்ட்டு மூவி, அதனால நடிக்க வரவே இல்லை. திரும்ப திரும்ப ரீடேக் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் இவனுக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை அன்னைக்கு ஸ்டேஜில் பேசும்போது கூட ரொம்ப நர்வஸாக இருந்தால அதே மாதிரி நர்வஸாக இருக்கானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டேரக்டர் கொஞ்ச நேரம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா இந்த சீனை இப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, வெளியில் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் போகிறாங்க. ஹீரோ அப்படின்னு கூப்பிட ஹீரோ எழுந்திருச்சு, தேங்க்யூ ஹீரோயின் எனக்காக இன்னைக்கு இங்கே வந்ததுக்குன்னு. ஹீரோயினும் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எங்கள் கடைக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்க தெரியுமா, என் அப்பாலாம் ஆர்டரை கேட்டோடனே தலை சுற்றி போயிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் தான் எப்படியோ மேனேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சாரி நான் ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு கேட்க, ஹீரோவும் இல்லை இல்லை நீ பேசுகிறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குன்னு. ஹீரோயினும் சரி என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, இங்கே இருக்கிற எல்லாருமே என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஆனால் என்னால் ஒரு வேலையை கூட ஒழுங்காக பண்ணவே முடியலை அப்படின்னு உட்காந்து மறுபடியும் ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அதனால அவங்களோட பேக்ல இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. அதுல இருந்து ஹெர்பல் டீயை கப்பில் ஊற்றி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்களா. ஹீரோ இது என்னதுன்னு கேட்குறதுக்கு ஹீரோயினும் இன்னைக்கு காலையில் நீ ஒரு பெரிய ஆர்டர் எனக்கு கொடுத்த, அந்த ஆர்டர் வந்தோடனே நான் எவ்வளோ நர்வஸ் ஆகிட்டேன் தெரியுமா. ஸோ என்னோட அம்மா எப்போவுமே நான் நர்வஸ் ஆகிருந்தேன் அப்படின்னா இந்த ஹெர்பல் டீயை எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, அதை நான் குடிச்சேன்னா எனக்கு நிம்மதி ஆயிடும், நான் டென்ஷன்ல இருந்து வெளியில் வந்துடுவேன், என்னோட நர்வஸ் எல்லாமே போயிடும், நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவேன். ஸோ இதை நீயும் குடிக்கிறியான்னு கேட்க ஹீரோ டக்குன்னு உன் அம்மாவோட ரெசிபியா நீயே உன் கையால் ப்ரிப்பேர் பண்ணியா அப்படின்னு கடகடன்னு குடிக்கிறாங்க. இது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோயினும் தேங்க்யூ சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட நீ எந்த நர்வஸும் இல்லாமல் போயிட்டு ஆக்ட் பண்ணு, உன்னால் முடியும்னு சொல்ல ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை ஒரே டேக்கில் ஹீரோ சூப்பராக ஆக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஹீரோவோட கையை ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தால அவளுமே வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஓ இவ தான் இந்த படத்தோட ஹீரோயினா, இவ ஒரு ஆக்ட்ரஸா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு பொறாமலாம் இல்லை. ஆக்டிங்கை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக கிளாப் பண்ணுறாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. ஹீரோ போகிறாங்களா, ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஹீரோயின் தள்ளி நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. டேரக்டரும் நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ண, அடுத்தது என்னைக்காவது நம்ம மீட் பண்ண முடிஞ்சதுன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக நடந்து வராங்களா. அந்த நேரத்தில் மறுபடியும் ரெமி உள்ளே புகுந்துடுறாங்க. நீ சூப்பராக இன்றைக்கி ஆக்டிங் பண்ணனு. ஹீரோவும் நான் நல்லா ஆக்ட் பண்ணேன், அதுக்கு நீங்களும் தான் காரணம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வேற 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த பக்கமாக போனவங்க பாரு இவங்க 2 பேருமே இளம் ஜோடிகள் மாதிரி இருக்காங்கல்ல, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, இதில் வேற ஹீரோ ஏதோ ரிஃப்ரெஷ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தானாமே, பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்ற மாதிரி பேச, இதை கேட்டோன்னே ஹீரோயினோட மனசு ரொம்பவே வலிக்குது. அதனால அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் அதை ஹீரோ கவனிக்கிறாங்க. ஹீரோயின் கோமா போகிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு ரெமி நான் அப்புறமா ஒன்று வந்து பார்க்குறேன், நான் இப்போ கிளம்ப வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு அங்கேருந்து பின்னாடியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீரோயின் நேராக அவங்க செஞ்சு வச்சிருந்த அந்த ரைஸ் கேக் எல்லாத்தையுமே பார்க்குறாங்களா. யாருமே இதுலேருந்து எதையுமே எடுத்து சாப்பிடல.
யாருக்குமே இது பிடிக்கல அப்படின்னு சோகமா நின்றுட்டு இருக்க ஹீரோ பின்னாடியே வராங்க. ஹீரோயினும் நீ எதுக்காக இங்க வந்த, உனக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்க ஹீரோவும் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நீ சோகமா இருக்கியா என்னன்னு கேட்க ஹீரோயினும் இல்லை ஆக்சுவலி நீ ரொம்ப அமேசிங்கா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண, உன்னோட நாவல் ரொம்ப சூப்பரா இருக்கு, உன்னோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு, நீயும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, நீ இன்னைக்கு கலக்கன்னு கலக்கிட்டேன்னு ஹீரோவும் அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உனக்கு ஞாபகம் இருக்கா நான் அந்த ஸ்பீச் பேசுறதுக்காக போகும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன பண்ணாலுமே நாங்கள் டிசப்பாயின்ட் ஆகவே மாட்டோம், நீ என்றைக்குமே எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கவே மாட்டேன், நாங்கள் உங்களை ரசிப்போம் அப்படின்னு. ஸோ அதை தான் ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு நான் ஆக்டிங் பண்ணேன். ஸோ நான் ஆக்டிங் பண்ணது எனக்கு பெருமையோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்னால தான் அது எல்லாமே நடந்துச்சு, நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு. ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ மட்டும் என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயே, என்னால் இந்த வானத்தில் கூட பறக்க முடியும், என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அதுக்கு நீ என் கூட இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும்னு. ஹீரோயினும் ஐயோ இவன் என்ன மறுபடியும் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டேரக்டர் அங்கே வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கையை விட்டுடுறாங்க. இப்போ டேரக்டர் வந்துட்டு இதுதான் நீ சொன்ன ரைஸ் கேக்கா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, ஹீரோயின் தான் அதை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்ல அவங்க எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. டேஸ்டா இருக்கு, இதை கண்டிப்பா எல்லாருமே டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஏய் படக்குழுவில் இருக்கவங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, இங்க ஹீரோ நமக்காக ரெஃப்ரெஷ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான், இதை சாப்பிட்டு பாருங்களேன் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே சாப்பிட்டு பார்க்குறாங்க. செம்மையா இருக்குன்னு ஹீரோ உடனே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஹீரோயினோட கடை தான் இங்கே இருக்கு, நீங்க போய் டெய்லி சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு எல்லாருமே ஹீரோயின் கிட்ட அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடியதை வில்லி ரெமி சைட்ல நின்று பார்த்துட்றா. அவளுக்கு செம்ம காண்டாகுது. ஸோ நைட்டு எல்லாத்தையுமே முடிச்சு ஹீரோயின் கிளம்புறதுக்காக பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்களா, உள்ள ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பியாக கிளம்ப ரெடியாக இருக்கும்போது கரெக்டாக ரெமி வந்து ஹீரோயினோட நேமை சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினும் இவளுக்கு எப்படி என்னோட நேம் தெரிஞ்சது அப்படின்னு பின்னாடியே போயிட்டு உனக்கு எப்படி என்னோட நேம் தெரியும், என்கிட்ட தனியாக நீ என்ன பேசணும்னு கேட்க ரெமியும் நீ ஹீரோ கூட ஒட்டிட்டு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணு, நீயும் ஹீரோவும் வேற வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது உனக்கு தெரியும் தானே, நீ அவனுக்கு நல்ல மேட்சே கிடையாது, அவன் பக்கத்தில் கூட உனக்கு நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பொண்ணு எதுக்காக திடீர்னு என்ன கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா, இவளுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்கிருந்து ரெமி சொல்றா நீ எல்லாருக்கும் முன்னாடியும் வெட்ட வெளியில பப்ளிக்ல நின்றுட்டு அவன் கூட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க, இதை யாராச்சும் பார்த்து ஏதாவது எழுதுனாங்க அப்படின்னா என்ன ஆகுறது, ஆல்ரெடி உங்க ரெண்டு பேரை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருந்துச்சு தானே, இப்போ இது மட்டும் வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறமா அது ஹீரோவை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, இந்த மொத்த மூவியையுமே நாசம் பண்ணிடும், ஒன்னால இந்த மூவியே நாசமா போயிடும்னு ஹீரோயினும் ஐயோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளாடி ரெமியும் ஒழுங்கு மரியாதையா அதனால அவன் கூட பேசுறது பழகிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோ, அவன் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நீ என்ன சொன்னாலுமே ஹீரோ கிட்ட இருந்து என்னால விலகி இருக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே ரெமி சிரிச்சுட்டு அப்படியா அப்படின்னா அவனை உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டுறேன், ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரு அப்படின்னு அங்க வந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவ இப்படி பேசிட்டு போறான்னு. இப்போ அடுத்த நாள் ஷாப்ல வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது எதுக்காக ரெமி என்கிட்ட வந்து இப்படி பேசினா, நான் அவளுக்கு கொடுத்த பதிலடி சரிதானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவங்களோட ரெண்டு தம்பிமார்களும் வராங்க. என்ன ஆச்சு நீ எதுக்காக சோகமா இருக்குன்னு கேட்க ஹீரோயினும் நான் ஒன்றும் சோகமா இல்லையேன்னு, ஆனா நாச்சான் பார்த்துட்டு இல்லை நீ சோகமா இருக்க பாரு, நீ சோகமா இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு. உடனே ஹீரோயினும் நான் சோகமா இல்லடா அப்படின்னு சிரிச்சுட்டே மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. என்னோட ரெண்டு தம்பிமார்களும் என்னதான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் இவங்க முன்னாடி என்னோட சோகத்தை காட்டவே கூடாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள போங்கடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ஹீரோயின் ஒரு பக்கம் மனசுக்குள்ள கஷ்டமாவும் வெளியில சிரிச்சுட்டும் இருக்கிற நேரத்துல இந்த யூரி வேற வந்து எரிகிற நேரத்துல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏய் ஹீரோயின் அப்படின்னு ஹாய் சொன்னது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரெமி போட்டிருந்த ஒரு போஸ்டை காமிச்சு கொடுத்துட்டாங்க. அதுல ரெமி ஹீரோவோட புக்கை டேக் பண்ணிட்டு நேற்றுக்கு நைட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூட நான் வெளியில போய் டின்னர் சாப்பிட்டேன், அவங்களுக்காக தான் இந்த போஸ்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் ரெமியும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வந்த போட்டோவும் அதுல அப்லோட் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரெமி வேற சும்மா இருக்காம இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குன்னு ஹீரோயினும் லவ்வர்ஸா அப்படின்னு கேட்க அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேருமே நம்ம கியூட்டான கப்பிள், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயினும் ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
எங்கள் சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஸோ ரெமி வேணும்னே ஹீரோயினை நல்லா வெறுப்பேற்றுறான் அப்படின்றது தெரியுது. இது எங்கே போய் முடிய போகுது, ஹீரோயினுக்கு பொறாமல் வர போகிறதா, ஹீரோ கூட சண்டை போட போகிறாங்களா, ரெமி என்ன பண்ண போகிறா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.